கணவன் மனைவி, கணவர் பிழைக்க மாட்டார் அப்படின்ற ஒரு வியாதி, பிழைக்க முடியாத ஒரு வியாதி. அந்த வியாதியை ஒரே ஒரு டாக்டரிடம் போனால் ஓரளவுக்கு பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு என்று சொல்ல கணவனும் மனைவியும் அந்த டாக்டரை தேடி செல்கிறார்கள். அங்கே போய் பார்த்த பின் தான் தெரிகிறது அந்த டாக்டர் இந்த கணவரோட நண்பர். அதே நேரத்தில் அந்த மனைவி இருக்கிறார் இல்லையா, அவருடைய பழைய காதல் பிரிந்து விட்டது. அப்படிப்பட்ட ஒரு டாக்டர்களை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு. சரின்ட்டு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் சீரியஸான கேஸ் தான் என்று நினைத்து கொண்டு எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்று துடிக்கிறார். ஆனால் மனைவிக்கு அங்கே ட்ரீட்மெண்ட் எடுப்பதில் விருப்பமில்லை. பழைய காதலன் ஏதாவது மனதில் வைத்துக்கொண்டு தன் கணவரை ஏதாவது செய்துவிடக்கூடாது, பழி வாங்கி கொடுக்கக்கூடாது, இல்லாட்டி நன்றாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாது என்ற ஒரு சந்தேகம் வருகின்றது. ஆகவே வேறு டாக்டரை பார்க்கலாம் என்று சொல்ல கணவரோ, இல்லை இவர் என் நண்பர், அவர் பார்க்கட்டும், அப்படி மீறி இறந்தால் போகிறது விதிவசம், நீ வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் என்று சொல்லுவார். அப்படி ஒரு இருக்கும்போது மனைவிக்கு விருப்பமே இல்லை. டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறார். ஒரு ஹாஸ்பிட்டல், அதான் மொத்த சீனை 5 நடிகர்கள் தான் ஒரு ஹாஸ்பிட்டல் லொக்கேஷன் இருக்கிறார். கணவர் இறந்து விடுவார் என்ற ஒரு நிலையை உருவாகி கொண்டே வருவார்கள். இந்த டாக்டர் இருக்கார் இல்லையா, இவர் கடுமையாக பாடுபட்டு எப்படியாவது நன்மை காப்பாற்றி விட வேண்டும் என்று இரவு பகல் படிக்காமல் பல புக்ஸுகளை ரெஃபர் பண்ணுவார். கடைசியில் ஒரு வழியாக கிளைமாக்ஸ் வரும். அப்போது உறுதியாக கணவர் இறந்து விடுவார் என்ற ஒரு முடிவுக்கு மனைவி வருகிறார். கணவர் இறந்தவுடன் தானும் இறந்து விட வேண்டும் என்று அவர் ஒரு முடிவு வருகிறார். நம்ம ரசிகர்கள் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கும்பொழுது 2 பேரும் யார் இறக்க போகிறாங்களோ தெரியலையே, 2 பேருமே இறந்துட்டு அப்படியே டென்ஷனை ஏற்றி கொண்டே வருவார்கள். கடைசியில் கணவர் பிழைத்து விடுவார், மனைவி இவர்களும் இறக்கவில்லை. ஆனால் கஷ்டப்பட்டு இரவு பகலாமல் தூக்கமின்றி இருந்த அந்த டாக்டர் அதனால் இறந்து விடுவார். அந்த டென்ஷனில் காற்று அட்டாக் வந்து இறந்து விடுவார். ஒரு அற்புதமான படம். கல்யாணகுமார், முத்துராமன், தேவிகா, நாகேஷ், இன்னொரு நடிகை, இவ்வளோ தான். மொத்தமே ஒரு 5 ஆக்டர் தான் அந்த ஹாஸ்பிட்டல் தான். அந்த படம் தான் நெஞ்சில் ஒரு ஆலயம். அருமையான ஒரு அற்புதமான படம். ஸ்ரீதர் அவர்களால் எடுக்கப்பட்ட படம். அந்த காலத்து டைரக்டர் MS விஸ்வநாதன் மியூசிக், கண்ணதாசன் பாடல்கள். அப்புறமா அது ஒரு தனி நிகழ்வு இருக்குது, அதை பற்றி கூட பேசலாம். படம் வெள்ளி விழாவையும் தாண்டி ஓடியது, பல நாட்கள் ஓடியது. அதில் மொத்த ஷூட்டிங்னாலே 29 நாட்கள் தான். அது முக்கியமாக என்னவென்றால் ரஷ்யாவிலே அந்த படம் திரையிடப்பட்டு உலக திரையரங்கிலே திரையப்பட்டு பெரிய பெரிய உலக திரைப்பட ஜாம்பவான்களால் பாராட்டப்பட்ட படம். இப்பவும் அந்த படத்தை பார்த்தால் சைடிலே ரஷ்ய மொழியில் அந்த வசனங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான படம் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து நமது மக்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு அற்புதமான தமிழ் படம் என்று நினைக்கும் பொழுது பெருமையாக உள்ளது. நன்றி, வணக்கம்.